ஆன்மீக அன்புகளுக்கு எனது கலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வேடம் தட்சிணாயனம் ஆவணி மாதம் 21ஆம் தேதி 6/9/2024 செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று சுப முகூர்த்தம் சம நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:05 வரை, மாலை 4:40 5:40 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:05 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை, யமகண்ட மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. இன்றைய சூழ மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:04. இன்றைய தேதி இன்று பிற்பகல் 1:47 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:18 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம், பின்பு 9:12 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 12:48 வரை தைத்துளம், பின்பு பிற்பகல் 1:47 வரை கரசை, பின்பு வரிசை. இந்திய சந்திராசிரமம் இன்று காலை 9:12 வரை சதயம், பின்பு புரட்டாதி. இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா சதயத்துக்கும் புரட்டாதி சந்திராசிரமம் கொஞ்சம் ரெண்டு பேரும் கொஞ்சம் பேச்சுக்கு செயலில் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. இன்றைய ராசி பலன் பார்த்தோன்னா முதல் ராசியாக மேஷ ராசி அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த போட்டித் தேர்வை எழுதுவதற்கு தயாராகக்கூடிய மாணவர்கள்லாம் நல்ல ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய, அந்த எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு உடைய வாழ்க்கை துணை வழியில் நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பது. உங்களுக்கு சுபகாரியங்கள்லாம் நீங்கள் முயற்சி பண்ணால் அந்த முயற்சிகள்லாம் தடையின்றி சுபமாக முடியக்கூடிய ஒரு தொடக்க நாளாக என்ன இருக்க போகுது. உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு வராமல் தடைப்பட்ட சில வரவுகள்லாம் திரும்பவும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட போகுது. உங்களுக்கு இந்த விளையாட்டு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட போகுது. உங்களுக்கு எதிராக இருந்தவெல்லாம் கொஞ்சம் உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மறைமுகமாக இருந்து வந்த இது வரைக்கும் இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாமே கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாகவும், எந்த முயற்சி தான் அந்த முயற்சி ஒரு மேம்படக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைகிறது. உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சந்தனத்தை பயன்படுத்தினா உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி என்பதுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமான இருந்து வந்த சில கருத்து வேறுபாடெல்லாம் கொஞ்சம் குறைந்து கொஞ்சம் மீண்டும் அந்த அந்யோன்யம் ஏற்பட போகுது. உங்களுக்கு உங்களுடைய வணிகம் சார்ந்த தொழில் சார்ந்த சில விஷயங்களில் சிந்தனை அதிகரிக்க போகுது. அந்த தொழில் சார்ந்த விஷயத்தால் கொஞ்சம் வெளியூர் பயணங்களை மேற்கொண்டு உங்கள் தொழிலை நீங்கள் அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்பும் பிரகாசமாகுது. உங்களுக்கு மனசில் புது விஷயங்களை சாதிக்கணும் செய்யணும் ஒரு இலக்கு உங்களுக்கு பிரதிநிதியாகிறதால நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு பிரயாணமோ அல்லது ஒரு முயற்சியை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு புது புது இலக்குகள்லாம் பிறக்கிறதால அதை அடையிறதுக்கு கொஞ்சம் அதிக முயற்சியை நீங்கள் போட வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்க போகுது. உங்களுக்கு விலை உயர்ந்த சில பொருட்கள்லாம் வாங்கி சந்தோஷக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு கணவன் மனைவி ஒரு நெருக்கமும் ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. உங்களுக்கு இந்த நாள் வேலையும் நல்ல ஒரு நன்மை நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைது. கொஞ்சம் மஞ்சள் வண்ணத்தை பயன்படுத்தால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு மிதுனராசின்னு பார்த்தா அன்று உங்களுக்கு உங்களுடைய விவசாயம் சார்ந்த பணிகளை மேம்பட போகுது. விவசாயிகளுக்கு உங்களுடைய பயிரில் நல்ல அபரிதமான வளர்ச்சி ஏற்பட போகுது, நல்ல விளைச்சல் வரப்போகுது. உங்களுக்கு உங்களுடைய தோட்டப்பயிலையும் நல்லா நீங்கள் லாபத்தை சம்பாதிக்க போகிறீங்க. உங்களுடைய கால்நிலையிலும் நல்ல ஒரு அபிவிருத்தியால் காலை முன் நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் பெற போகிறீங்க. உங்களுடைய உறவினர் வெளியே நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய நாளாக அமைப்போது. உங்களுக்கு வாகனம் வாங்குவது சிறப்பான சில எண்ணங்களாக உங்களுக்கு கை கொடு போகுது. உங்களுக்கு கலைப்பணியில் உள்ளவங்களாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது நல்லது. உங்களுக்கு எதிராக இருந்தவங்களாம் கொஞ்சம் வெற்றிக்கணியை பறிக்கக்கூடிய நாளாக தான் உங்களுக்கு சில விஷயங்களுக்கு கொஞ்சம் தொய்வு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு உத்தியோக பணியில் கொஞ்சம் முக்கியத்துவம்லாம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு வங்கி சார்ந்த துறையில் உள்ளவங்களாம் நல்ல ஒரு பொறுப்பேற்கக்கூடிய பொறுப்புகளை சேர்த்து கவனிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு
கொஞ்சம் பக்தி நிறைந்த நாளாகவே அமைகிறது உங்களுக்கு. பச்சை நிறத்தை பயன்படுத்தும் போது கொஞ்சம் பிரகாசமாக இருக்கின்ற உங்களுக்கு. கடகராசின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த பொருளாதாரத்தில் இருந்து வந்த கொஞ்சம் நெருக்கடிலாம் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு. திட்டமிட்ட பணிகள்லாம் அந்த திட்டமிட்ட நேர காலத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறப்போகுது உங்களுக்கு. அலைபேசி வாயிலாக சில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் வந்து வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு. குடும்ப உறுப்பினுடைய ஆதரவு மேம்படுத்தால் எந்த விஷயம் நீங்கள் தைரியமாக செய்யலாம். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. மனசில் இருந்த சில குழப்பங்கள்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் தெளிவு பெறக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சாதகமான வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் இங்கே எடுக்கின்ற முயற்சியை கொஞ்சம் கண்டினியூவாக பண்ணுங்கள். கண்டிப்பாக முயற்சி கிடைக்கும். உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு. ஊதாரயத்தை கொஞ்சம் பயன்படுத்த கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. சிம்மராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று பொருளாதார நெருக்கடியெல்லாம் கொஞ்சம் குறைப்போகுது. இது வந்து இந்த தடைகள் தட்டுப்பாடெலாம் கொஞ்சம் நீங்கி இன்னும் ஒரு சாதாரண நிலைக்கு வர போகிறீங்க. நீங்கள் குடும்ப உறுப்பினர் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்க போகிறாங்க. உங்களுக்கு ஒரு வியாபாரி பண்ண இருந்து வந்த தடைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விலகக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. இந்த பொறுப்பில்லாத சில அன்பர்கள் கொஞ்சம் ஒரு பொறுப்பை உணர்ந்து உங்களோட பணியை நீங்கள் செய்ய போகிறீங்க. நீங்கள் பொருள் சேர்க்கை நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு லாபம் ஏற்பட போகுது உங்களுக்கு. முதலீடு சார்ந்த சில விஷயங்களை கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது உங்களுக்கு. கூட்டு வியாபாரத்தையும் கொஞ்சம் அனுசரித்து விட்டுக்கு சொல்லக்கூடிய ஒரு நேரம் தான் ஏற்பட போகுது. செய்கின்ற ஒரு பணியை கொஞ்சம் நிதானமாக செய்வது சிறப்பு உங்களுக்கு. சாம்பல் நிறத்தை கொஞ்சம் பயன்படுத்தும் போது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். கன்னிராசி சொல்லி பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் நீண்ட நேரம் கண் விழித்து படிப்பதையோ நீண்ட நேரம் கண் விழித்து பணி செய்வதையோ வாகனம் ஓட்டுவதையோ கொஞ்சம் தவிர்த்துருங்க. வீட்டுக்கு என்ன தேவை அந்த தேவையிலே கொஞ்சம் விரைந்து நீங்கள் நிறைவேற்றக்கூடிய அமைப்பு உங்களுக்கு. உங்களுடைய செயல்களில் கொஞ்சம் ஆரம்பியும் தொய்வும் கொஞ்சம் ஏற்படலாம் உங்களுக்கு. உங்கள் மீதான சில விமர்சனங்கள்லாம் கொஞ்சம் மறையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு. எதையும் சமாளிக்க மனப்பக்குவம் இருக்கிறதால நீங்கள் இன்று ஒரு எந்த விஷயம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆள் உங்களுக்கு. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை நீங்கள் புரிந்து கொள்வதாலே நீங்கள் அனைத்து விஷயத்தையும் கொஞ்சம் சிறப்பாக கையாள முடியும். உங்களால் உங்கள் தோட்டத்தையும் ஒரு நல்ல ஒரு தைரியத்தான ஒரு நல்ல ஃபேஸ் நல்லா ஒரு பொலிவாக இருக்க போது கொஞ்சம் என்ன தான் நீங்கள் பல பிரச்சனை நீங்கள் சால்வ் பண்ணால் கொஞ்சம் சிக்கல் இருந்தனாலே உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு. பச்சை நிறத்தை பயன்படுத்தும் போது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. துலாம் ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடில் கொஞ்சம் சுதந்திரத்தன்மையெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது. யாரோடைய கண்ட்ரோலும் இல்லாமல் யார் சொல்லியும் செய்யாமல் நீங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் சுதந்திரமாக செய்ய போகிறீங்க. நீங்கள் தலைப்பட்ட சில வரவுகள்லாம் மீண்டும் உங்களுக்கு கை கிடைக்க போகுது உங்களுக்கு. வெளியூர் பயண வாய்ப்புகள் மூலம் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய நாளாகுது உங்களுக்கு. உபரி வருமானம் குறித்த கொஞ்சம் சாதகமான சூழல் ஏற்பட போது உங்களுக்கு. இறை சார்ந்த சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்க போகுது உங்களுக்கு. புதுவிதமான கொஞ்சம் பொருட்கள் மீது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் கொஞ்சம் உங்களுடைய மாமனார் வழியில் கொஞ்சம் ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு கொஞ்சம் பணிவு வேண்டிய நாளாக இருக்குது உங்களுக்கு. இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துறதால கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. விருச்சிக ராசின்னு பார்த்தா உங்களுக்கு விருச்சிகத்துக்கு உங்களுக்கு என்று தவறிப்போன சில பணிகள்லாம் மீண்டும் கிடைக்க போகுது. அந்த தவறிப்போன வாய்ப்புகளையும் கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பணிகளை கொஞ்சம் மேன்மை ஏற்பட போகுது உங்களுக்கு. வியாபாரம் பற்றி சிறு சிறு மாற்றங்களை நீங்கள் உண்டாகாத உங்கள் வியாபாரத்தை நீங்கள் அதிகரித்து கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய சமூக பணி ஏற்பட்ட சில அனுபவத்தால் உங்களுடைய சில வேலைகளை கொஞ்சம் தொய்வும் பின்னடையும் ஏற்படலாம் உங்களுக்கு. எதிர்காலம் சார்ந்த ஒரு புதிய இலக்கை நோக்கி செல்லக்கூடிய நாளாக இருக்கும் போது உங்களுக்கு. காப்பீட்டுத்துறை இருக்க அனுபவம் நல்ல ஒரு லாபகரமான ஒரு நாளாக இருக்கும் போது உங்களுக்கு. தந்தை வழியில் தொழில் மூலம் நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு சிறந்த வாய்ப்புகளை நீங்கள் பெற போகிறீங்க. நீங்கள் இந்த முதல்ல உங்களுக்கு நல்ல ஒரு நலம் நிறைந்த நாளாகவே அமைகிறது உங்களுக்கு. காவி நிறம் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தை கொஞ்சம் புதுவிதமான மாற்றங்களும் நல்ல லாபத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. நீங்கள் மருத்துவத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. மனதில் இருந்து வந்த சில குழப்பங்கள் சந்தேகங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவான தெளிவோட செயலாக நீங்கள் இருக்க போகிறீங்க. நீங்கள் எனக்கு எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் உங்களுக்கு தானாகவே வந்து அமைப்பது உங்களுக்கு. அந்நிய வர்த்தகத்தில் கொஞ்சம் லாபம் ஏற்படக்கூடிய வரப்போதுமா நாள் உங்களுக்கு. உயர் அதிகாரி நல்ல ஒரு ஆதார சூழ்நிலை ஏற்படுறதா உங்களுடைய பணி செய்யும் இடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் ஒரு அமைதியும் கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. கடந்த நாள நினைவுகள்லாம் கொஞ்சம் தோன்றி மறையக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு. கொஞ்சம் நட்பு நிறைந்த நாளாக என்று உங்களுக்கு இருக்க போது உங்களுக்கு. கொஞ்சம் செந்நிறத்தை பயன்படுத்தும் போது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. மகர ராசி என்பது பார்த்தா உங்களுக்கு என்று பொருளாதாரம் தொடர்பான கொஞ்சம் நெருக்கடிகளாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பது உங்களுக்கு. கால்நடை துறையில் புதிய வாய்ப்பு கிடைக்க போது. மூத்த உடன்பிறப்புகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக செயல்பட போகிறாங்க.
இணையம் சார்ந்த துறையெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறதால அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் அடுத்த காலத்தை நோக்கி போகலாம். நீங்கள் பாதியில் நின்று போன சில வேலைகளை மீண்டும் நீங்கள் துவங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. புண்ணிய ஸ்தலங்களில் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. உங்களுடைய பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டாலே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் நன்மதிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கவலைகள்லாம் கொஞ்சம் மறந்து ஒரு சிறந்த நாளாக அமைப்பது உங்களுக்கு. ஒரு ரோஸ் நிறத்தை பயன்படுத்தினா கொஞ்சம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறனால உங்களுக்கு. கும்பராசின்னு பார்த்தா கும்பத்தின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில பயணங்கள்லாம் ஏற்பட போகுது உங்களுக்கு. மற்றவர்கள் கருத்துக்களை கொஞ்சம் தவிர்த்திட்டு உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய சொந்த சிந்தனை சொந்த செயலை செய்வது நல்லது உங்களுக்கு. அனுபவ அறிவுலாம் கொஞ்சம் உங்களுக்கு கை கொடுக்கும் கண்டிப்பாக. வித்தியாசமான கற்பனையான சூழ்நிலை ஏற்படுறதால அதை கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. நீங்கள் அந்த கற்பனையான சூழ்நிலைக்கு உடன்பிறந்த வேலை கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு விதமான சோர்வுலாம் கொஞ்சம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய நாளாக இருக்கிறதால உங்களுக்கு பார்த்துக்குங்க. சமூக பணிகள்லாம் கொஞ்சம் ஒரு மாற்றமாக சொல்லி ஏற்பட போகுது உங்களுக்கு. குழப்பம் நிறைந்த ஒரு நாளாகவே இன்று உங்களுக்கு இருக்கப் போகிறது. வெளிர் மஞ்சள் நிறம் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். மீனராசின்னு பார்த்தா உங்களுக்கு சுபகாரியம் என்னெல்லாம் சாதகம் அமைப்பது உங்களுக்கு. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்கள் மூலம் நல்லா ஒரு மகிழ்ச்சியான செய்திலாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. வரவில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் ஏற்பட போகுது. ஏன்னா உங்களுக்கு 2 சனி பகவான் இருக்கார். 7 சனி 6 இருக்கீங்க. விரையச்சனியால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு. மனை விற்பனையில் கொஞ்சம் ஒத்துழைப்பு கிடைக்க போகுது உங்களுக்கு. உயர் பதவிகள் இருப்பவர்கள்லாம் நல்ல ஒரு அறிமுகத்தால் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது உங்களுக்கு. கணவன் மனைவிக்கு இருந்து வந்த உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது என்று ஒரு சுகம் நிறைந்த நாளாகவே அமைகிறது உங்களுக்கு. சிகப்பு நிறத்தை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பிரகாசமாக இருக்கும். அனைத்து ராசி அன்பர்களும் நான் ஒரு வெற்றி நாளாகவும் ஒரு இனிய நாளாக அமையும் ஆண்டு வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.